ஹே காய்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் குக்கி. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஸோ அதனால் ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஸ்குவிட் கேம் 3யோட வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. மொத்தமாக 6 எபிசோடு இருக்குது. அந்த எபிசோட்ஸோட ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக இந்த 6 எபிசோட்ஸ் பார்த்து முடித்ததுக்கப்புறமும் ஒரு வேறு லெவல் ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக கிளைமேக்ஸ் வந்து எல்லாரையும் வந்து ஆச்சரியப்பட வைக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக எனக்குமே ஆச்சரியமாக தான் இருந்தது, என்னடா இப்படி ஒரு எண்டிங்கை கொடுத்துட்டாங்கன்னு. ஆனால் செம ஒருத்தங்க 6 எபிசோட்ஸும். சீசன் 1 வந்து சூப்பராக இருந்தது. காரணம் என்னென்னா கேம்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸு. அதை எக்ஸைட்மெண்ட் தொடர்ந்து தான் நான் ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்த்தேன். ஆனால் ஸ்குவிட் கேம் சீசன் 2வை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ராமா மாதிரி கொண்டு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த கேமை வந்து நிறுத்த போகிறதா வந்து ஹீரோ வந்து கிளம்பி போவார். அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணி அந்த போலீஸ் கேரக்டரு, அப்புறம் உள்ளே இருக்கிற கேரக்டர்ஸும் சரி, அப்புறம் வெளியே அந்த சோல்ஜர்ஸாக இருக்கிற கேரக்டர்ஸும் சரி வந்து உள்ளே போவாங்க. அதை தொடர்ந்து தான் ஸ்குவிட் கேம் 3 வந்து பார்த்தேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் சுமாராக இருக்க போகுதுன்னு நினச்சி தான் பார்த்தேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து வேறு லெவலுங்க. நம்ம அதை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும், ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மவும் அதுக்குள்ளே ஒரு கேரக்டராகவே மாறிடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இந்த ஸ்குவிட் கேம் 3. இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது ஃபுல்லாக இன்ச் பை இன்ச் வந்து ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் ஒவ்வொரு கேரக்டரையும் நமக்கு பிடிக்க போகிறது கிடையாது, ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம வெறுக்க போகிறதும் கிடையாது. அந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. இப்போது ஒரு கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியும் இருக்காது. அது வந்து ஒரு அந்த கேரக்டர் வந்து ஷிஃப்ட் ஆகும், கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கேம்ஸை வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். கேம்ஸுமே ஒரு சில கேம்ஸ் வந்து நல்லா இருந்தது, ஒரு சில கேம்ஸ் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிப் இருந்துச்சு. ஆனால் அதுவுமே சூப்பராக இருந்தது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்குது, ஸ்டோரியும் சூப்பராக இருந்தது. கடைசியில் எண்டிங்குமே தரமான ஒரு எண்டிங்காக தான் இருந்தது. உண்மையிலே கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருந்தது. கடைசியில் ஹீரோவோட கேரக்டர் இந்த மாதிரி முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் இதுதான் ஃபினாலே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்டிங் வந்து ஃபினாலே கொடுத்தா கரெக்டாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு எப்படியோ நமக்கு அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு முன்னாடி வந்து நமக்கு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு இந்த கேரக்டருக்கு இதுவும் பண்ணணும். அப்புறம் அந்த ஜெயிச்ச கேரக்டருக்கும் ஒன்று இருக்குது. ஜெயிச்ச கேரக்டர் யாருன்னு பார்த்தா, நீங்கள் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சீரீஸ் பார்க்காதவங்களுக்கு எந்த கேரக்டர் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு விறுவிறுப்பு இருக்கும். ஸோ அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்களே சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு கேரக்டர் தான் அது. ஸோ அது யாருன்னு நீங்களே சொல்லாதீங்க, சீரீஸ் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். உள்ளே எக்கச்சக்கமான கேரக்டர் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே என்னென்ன மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு சில பேர் பணம் வந்து வேணும்னு நினச்சி வருவாங்க, சில பேர் கடனெல்லாம் அடைக்கணும்னு நினச்சி வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி இதெல்லாம் முடித்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உயிரை வந்து எல்லாருமே பணையம் வச்சு விளாடுற ஒரு கேம் தான் இது. ஆனாலும் அடுத்த கேமுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஒரு சில இடத்துல எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தோணியிருக்கு. ஏன்னா ஒரு சீசனில் கேம் வேணும்னு ஓட் போடுறவங்க அடுத்த சீசனில் வந்து அடுத்த கேமில் உயிரோடு இருக்க போகிறதுக்குன்னு நிறையா பேருக்கு தெரியும். ஆனால் அது தெரிஞ்சுமே நிறையா பேர் வந்து ஓட் பண்ணி செத்து போகிறாங்க. அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறப்ப கொஞ்சம் காமெடியாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இது ஒரு செம ஒர்த்து தான். 6 எபிசோட்ஸுமே ஒர்த்து. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக இதுக்கு என்ன ரேட்டிங் தரலான்னா 5க்கு நான் 4 தருவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான சீரீஸ் தான் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3. இதில் வர ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பராக இருந்தது. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஹீரோ கேரக்டர் தான். ஏன்னா கைண்ட்னஸ்லேயே ஊறி போன ஒரு மனுஷன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நிஜ வாழ்க்கையில் இருக்கான்னு தெரில. பட் ஆனால் இந்த சீரீஸில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நமக்குமே அந்த மாதிரி இருக்கணும்னு தான் தோணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபை கொடுக்குற ஒரு கேரக்டர். ஸோ கிளைமேக்ஸ்லையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவர் எடுத்த முடிவு என்ன தான் கொஞ்சம் சோகமாக இருந்தாலும், பட் ஆனால் சீரீஸ் முடிக்கும்போது ஒரு நல்ல ஃபீலை தான் கொடுக்குது.
ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.